இன்னைக்கு நான் 2022 வருஷம் ரிலீஸ் ஆன த காஃபி டேபிள் அப்படின்ற ஒரு படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட பொன்லைன் பத்திலாம் பேசாம நேரா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதயம் ரொம்ப பலவீனமா இருப்பீங்கன்னா இந்த படத்தை பாத்துறாதீங்க. ஆனா நான் சொல்ல போற வீடியோ மட்டும் கேட்டுக்குங்க. இன்னைக்கான வீடியோக்குள்ள நீங்க போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே ஒரு பொண்ணுக்கு 20 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்குது. அதுவுமே ஆண் குழந்தை. பிறந்த கொஞ்ச நாள் கழிச்சு புருஷன் பொண்டாட்டி புள்ள 3 பேருமே ஒரு பர்னிச்சர் கடைக்கு போறாங்க. அங்க போன கடுத்தது ஹீரோ ஒரு டேபிள காட்டி எனக்கு இந்த டேபிள் தான் வேணும் அப்படின்ட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். அந்த டேபிள பாக்குறதுக்கு பிரம்மாண்டமான கிடையாது, அவரேஜா தான் இருக்கு. ஆனா அந்த டேபிள் தான் அவன் வேணும்னு சொல்லி அடம் பிடிக்க அவனுக்கு ஏத்த மாதிரி அந்த கடைக்காரனும் எப்படியாச்சும் இந்த பொருளை விற்கணும் அப்படின்றக்காக நீங்க சூப்பரான ஒரு பொருளை தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இந்த ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா எங்க கடையிலே லக்கியஸ்ட் பொருள் அப்படின்றான். அது மட்டும் இல்லாம இது மேல இருக்கிற கண்ணாடி புல்லட் ப்ரூஃப் கிளாஸால செய்யப்பட்டது. அந்த கிளாஸ் வந்து பார்த்தா நீங்க எப்படி சண்டை போட்டு ஏன் தூக்கி போட்டு உடைச்சாலும் பொடையவே பொடையாது அப்படின்னு இருப்பான். அது மட்டும் இல்லாம சைனாவோட கொலாபரேஷன்ல பண்ணது. இதோட விலை வெறும் 2 லட்சம் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே கிரண் இதெல்லாம் கேட்டுட்டு கண்டிப்பா இந்த டேபிள் நமக்கு தேவையே கிடையாது. எவனாச்சும் ஒரு காபி குடிக்கிறதுக்கு 2 லட்சத்துக்கு பொருள் வாங்குவானா? அது கிளாஸ் நம்மளுக்கு சுத்தமா வேணவே வேணாம் அப்படின்றாங்க. ஆனா ஹீரோ உடனே கோபப்பட்டுட்டு எப்ப பார்த்தாலும் உனக்கு பிடிச்சது மட்டும் தான் நீ வேணும்னு சொல்லி கேக்குற, எனக்கு எது பிடிச்சாலும் வேணாம் அப்படின்ட்டு தள்ளி கழிக்கிற, என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கு தெரியாது, நான் இந்த பொருளை தான் வாங்குவேன் அப்படின்ட்டு அந்த பொருளை வாங்குறான். இப்ப இவங்க தங்கி இருக்கிறது ஒரு அபார்ட்மெண்ட். அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இந்த பொருளை கெடுத்துட்டு போனோம். எப்படி ஹீரோ கஷ்டப்பட்டு அந்த பொருளை கெடுத்துட்டு அவனோட வீட்டு வாசல் வரைக்கும் போயிட்டான். அப்படி போகும்போது மேல இருந்து ஒரு பொண்ணு வராங்க, கூட அவங்களோட பொண்ணும் வருது. அந்த அம்மா வந்து என்ன சார் வீட்டுக்கு புதுசா பொருளா வாங்கிருக்கீங்க போல இருக்கு, ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அந்த குட்டி பொண்ணு அவளுக்கு வந்து 13 வயசு ஆகுது. ஹீரோ பார்த்துட்டு அப்புறம் மாமா என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்றா. எதே கல்யாணம் பண்ணிக்க உன்னையாண்டி நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப என்ன மாமா நம்ம 2 பேரும் லவ் பண்ணோம், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், இப்ப மாட்டேன்ற, உனக்கு குழந்தை பிறந்தே நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க இங்க பாரு பாப்பா குட்டி பொண்ணுன்னு பாக்குறேன் இல்ல ஜன்னல்ல இருந்து தூக்கி போட்டுருவா அப்படின்ட்டு ஹீரோ அந்த பொண்ணை திட்டிட்டு நேரா அந்த டேபிள அசம்பிள் பண்றதுக்காக போறான். போய் பார்த்தா அந்த டேபிள் ஆடிட்டு இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு போல்டா அவனுக்கு வைக்கல போல இருக்கு. இதனால ஹீரோன் சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கடுப்பான ஹீரோ என்ன பண்றான், அந்த கடைக்காரனுக்கு கால் பண்ணி யோ என்னையா பொருள் வித்திருக்க, அந்த கண்ணாடி ஆடி ஒரு நெட் மிஸ் ஆகுது, எனக்கு தெரியாது, அந்த நெட் எனக்கு சீக்கிரம் வேணும் அப்படின்றப்ப சார் சார் நீங்க கோவப்படாதீங்க, உங்க வீட்டு அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க, 10 நிமிஷத்துல நான் வந்து உங்களுக்கு அதை டெலிவரி பண்றேன் அப்படின்ட்டு அந்த கடைக்காரன் போனை கட் பண்ணிட்டான். அதுக்கடுத்து ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, நான் சொல்றதை நீ என்னைக்கு கேட்டிருக்க, இப்ப பாரு எப்படி ஒரு பொருளுக்காக நீ கத்துற வேண்டியது இருக்கு அப்படின்றப்ப ஏய் உனக்கு என்ன பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் நீ பேனா பேனா தான் சொல்லிட்டு இருக்கிற, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எனக்கு பிடிச்ச மாதிரி நீ பண்றியா? போன வாரம் நம்ம குழந்தைக்கு ஒரு பேர் வச்சோம், அந்த பேரை கூட எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வைக்கல, உனக்கு பிடிச்ச மாதிரி தான் வச்சுக்கிட்டேன். இந்த பாரு ரொம்ப நாள் கழிச்சு என் தம்பி வீட்டுக்கு வரான், அவனுக்காச்சும் ஏதாச்சும் நல்லதை செஞ்சு தரியும் அப்படின்னு சொல்லி கேட்க சரி உன் தம்பிக்கு என்ன பிடிக்குமோ நீ ஏன் சொல்லு, அதை நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு ஹீரோன் சொல்றாங்க. அவன் ஹீரோ என்ன சொல்றானா, ஆடு மாடு மீன் கோழி என்ன நேரம் கிடைக்குமோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வா அப்படின்றப்ப ஹீரோன் சிரிச்சுட்டு சொல்றாங்க, உன் தம்பி எப்பயோ வெஜிடேரியன் மாறிட்டான், அது உனக்கு தெரியாதா அப்படின்றாங்க. ஆமா ஹீரோட தம்பியோட ஒய்ஃப் வந்து பார்த்தா வெஜிடேரியனா மாறி இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தால அவருமே வந்து பார்த்தா வெஜிடேரியனா மாறி இருக்காரு. சோ நான் கீரை தான் வாங்கிட்டு வர போறேன் அப்படின்றப்ப என்னமோ பரதேசி போய் குடும்பத்தோட மானத்தை வாங்கிட்டான், கீரை வாங்கிட்டு வந்து சமைச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் கிளம்ப போறப்ப அவங்க குழந்தைய அவங்க ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு புள்ள கம்முன்னு தூங்கிட்டு இருக்கான், டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ட்டு கதவை வேகமா அடிச்சு சாத்துறாங்க. இந்த அதிர்ச்சியில அந்த குழந்தை அழுக்க ஆரம்பிச்சிட்டு, பாத்தியா உங்க அம்மா கறிக்கு என்ன வேலை பண்ணிருக்கான்ட்டு, எனக்கு தெரியும் அவன் இந்த மாதிரி தான் பண்ணுவான், சரி தங்க அழுகாதீங்க அப்பா கிட்ட பாங்க, ஏண்டி தங்க அழுகுறீங்க, அம்மா இப்படி பண்ணிட்டாளான்ட்டு, அம்மா கறிவே கிடையாது தங்கம், அப்பா பாருங்க அப்பா உங்க மேல எவ்வளவு பாசமா இருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோ என்ன பண்றாரு, அந்த குழந்தை கொஞ்சிட்டு இருக்கிறாரு. கொஞ்சிட்டு அவர் அந்த டேபிள்ல வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த கிடம் எல்லாமே ரத்த கலரி ஆகுது. அந்த டேபிள் வீழ்ந்து அந்த குழந்தை கிறந்து போயிருக்கு, தலை 2 துண்டா போயிட்டு. இதை ஹீரோவால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. ஏன்னா 20 வருஷமா அவருக்கு குழந்தை இல்ல, ஆனா அந்த குழந்தை இப்ப இறந்து போயிடுச்சு அப்படின்ட்டு நினைக்கிறப்ப ஹீரோட மனசெல்லாம் வந்து பார்த்தா ரொம்பவே ஒரு மாதிரி பரபரப்பாகுது, அழுக ஆரம்பிக்கிறாரு. இது எதுவுமே தெரியாம ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, வீட்டுக்கு வர விருந்தாடிக்காக பாயிண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க அந்த பாயிண்ட் வாங்கிட்டு இருக்கிறப்ப ஹீரோனை ஒரு குண்டா இருக்கிற பொண்ணு கூப்பிடுறாங்க. ஹீரோன் அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்க 2 பேருமே ஸ்கூல்ல பொண்ணா படிச்சவங்க போல இருக்கு. அந்த குண்டு லேடி ஹீரோனை பார்த்து என்ன கேக்குறாங்கன்னா, உனக்கு கல்யாணம் 20 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப ஆமாண்டி ரீசெண்டா தான் எனக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான் அப்படின்றாங்க. ரொம்ப சந்தோஷம், உங்க கணவர் கிட்ட நான் பேசவே இல்ல பாத்து அப்படின்றப்ப இரு நானே போன் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி கொடுக்குறாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்றானா, அமைதியா இருக்காரு, நீயே பேசி ஹஸ்பண்ட் சந்தோஷப்படுவார் அப்படின்ட்டு ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறப்ப என்ன ஜான் உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு போல இருக்கு, எங்க கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தோணல, கண்டிப்பா
கண்டிப்பா உங்க வீட்டுக்கு நான் வருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோ எதுவுமே கேட்காம அப்படியே காலை கட் பண்ணிட்டாரு. என்னடி ஒரு வார்த்தை சொல்றாங்க, அட்லீஸ்ட் ஒரு தேங்க்யூ வாச்சு சொல்லிட்டு காலை கட் பண்ணிருக்கலாமே அப்படின்ட்டு அந்த குண்டா இருக்க பொண்ணு கேக்குறப்ப, இல்லப்பா குழந்தை அழுதுருக்கும் அதான் இப்படி பண்ணிட்டாரு போல இருக்கு, சோ தப்பா எடுத்துக்காத, ஒரு நாள் கண்டிப்பா நீ என் வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றான்னா அந்த குழந்தையோட உடம்ப பாக்குறாரு. இவருக்கு என்ன பண்ணனே தெரியல. 20 வருஷமா உங்களுக்கு குழந்தை கிடையாது, போகாத கோயில் கிடையாது, போகாத டாக்டர் கிடையாது, ஆனா இப்படி ஒரு குழந்தை காயிட்டே அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அதோட அந்த குழந்தையோட உடம்பு எடுக்கிறாரு. தலையை தொடுறதுக்கு மனுஷனுக்கு தைரியம் கிடையாது. அந்த உடம்பு எடுத்துட்டு சுத்தப்படுத்தி டபெல்லாம் போட்டு அதுக்கு டைப்பர் மாட்டி விட்டு எப்படி அந்த தொட்டில குழந்தை படுத்து இருந்துச்சோ அதே மாதிரி படுத்து வைக்கிறாரு. அதுக்கடுத்து அந்த வீட்டுல இருக்கிற பிளட் எல்லாம் சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா வீட்டுல ஏதாச்சும் டிஜென்ட் இருக்கான்னு சொல்லி பாக்குறாரு. பொண்ணுமே கிடையாது. அதனால என்ன பண்றாரு, நேரா போயிட்டு அந்த ஆன்டி இருக்காங்களா, அந்த 13 வயசு குழந்தையோட அம்மா, அவங்க வீட்டோட கதவை தட்டுறாரு. கரெக்டா அந்த குட்டி பொண்ணு தான் வந்து, என்ன அங்கிள் எப்பயுமே நான் தான் உன்னை தேடி வருவேன், நீ என்னமோ என்ன தேடி வந்திருக்க, என்ன சம்திங் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப டக்குன்னு அந்த பொண்ணோட அம்மா வந்துட்டு, என்ன ஜான் என்ன வேணும், ஏன் உடம்புல ரத்தமா இருக்கு அப்படின்றப்ப, இல்ல வீட்டுல ஒரு டேபிள் வாங்கினேன், அந்த டேபிள் செட் பண்றப்ப அது உடஞ்சு போயிட்டு அதனால உடம்பு முழுக்க காயம் வந்துட்டு வீட்டுல துடைக்கலாம்னு சொல்லி பார்த்தா எந்த ஒரு டிஜென்ட்டும் இல்ல, சோ நீங்க வச்சிருந்தீங்கன்னா கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்ட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை எடுத்து கொடுக்குறாங்க. உடனே ஒரு அந்த ரூம்குள்ள போறப்ப டக்குன்னு அந்த கடைக்காரன் வந்துட்டான், டேபிள் கடைக்காரன். சார் தெரியாதனமா அந்த இதை மிஸ் பண்ணிட்டீங்க, பரவாயில்ல சார், என்ன சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு, நான் தான் சொன்னல அந்த டேபிள் அப்படி ஒரு அதிர்ஷ்டமான டேபிள் சார்னு, வீட்டுக்கு வந்து சந்தோஷத்துல இருக்கீங்க போல இருக்கு அப்படின்றப்ப, ஆமாண்டா சொட்ட மயிராண்டி போடா அப்படின்ட்டு அவனை துரத்தி விட்டுட்டு ஹீரோ கதவை சாத்திட்டாரு. இப்ப அந்த வீட்டுல இருக்க பிளட் எல்லாத்தையும் தொடச்சிட்டு இவரும் கைக்கு அடிப்பட்டதுக்கு மருந்தெல்லாம் போட்டுட்டு குளிச்சுட்டு என்ன பண்றாரு, அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாரு. கரெக்டா அந்த இடத்துல கீரன் போறாங்க. ஹீரோ பார்த்தோம், என்ன கையில அடிபட்டு இருக்கு, நீ ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இல்ல அந்த டேபிள் இருக்குல்ல அது உடஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கீரன் சிரிச்சிட்டு, நான் தான் சொன்னேன்ல அப்ப வந்து நல்லா யாராச்சும் ஏமாளி பார்த்தா இதை கட்டிடலாம்னு சொல்லி பார்த்தேன், நீயா போய் பாண்டடா மாட்டிக்கிட்ட, என்ன பண்றது ஒரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி குழந்தை என்ன பண்றான், நான் அவனை போய் பாக்குறேன் அப்படின்றப்ப, இல்ல அவன் வந்து பார்த்தனா ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தான், இப்பதான் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி நான் தான் தூங்க வச்சிருக்கேன், எழுப்பி விட்டுறத, கிணத்துல ரொம்ப அழுகுறான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ட்டு என்ன பண்றாங்கன்னா கிரண் சமைக்கிறதுக்காக போறாங்க. அப்போ கூடமே வந்து பார்த்தனா ஹீரோ கிட்ட கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க, நான் தான் சொன்னல அந்த டேபிள் பேனான்ட்டு, இனிமையாச்சும் பொண்டாட்டி சொல்ல கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க சமைச்சிட்டு இருக்கும் போது திருப்பி ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா, என்ன குழந்தை இன்னும் தூங்கிட்டு இருக்கான், ஏய் தூங்கிட்டு இருக்கட்டுமே ஏன் அப்படின்றாங்க. ஹீரோக்கு கிரண் கிட்ட உண்மையை சொல்லவும் தைரியம் கிடையாது, அந்த குழந்தைய திருப்பி பாக்குறதுக்கும் அவருக்கு தைரியம் கிடையாது. இப்படி இருக்கும் போதுதான் ஹீரோன் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க, குழந்தையோட ரூம்ல ஏதோ சத்தம் கேக்குது போல இருக்கு அப்படின்னு. ஒரு வாக்கி டாக்கி கனெக்ட்ல இருக்கும். ஹீரோ என்ன பண்றாரு, சரின்ட்டு அந்த குழந்தையோட பெட்ரூம் ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அந்த குழந்தையோட ரத்தம் எல்லாம் ஒவ்வொரு சொட்டை கீழே விழுந்துட்டு இருக்கு போல இருக்கு. ஆசாசியா பெத்த குழந்தையோட ரத்தம் இப்படி சிந்துது, கர்த்தரே எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறேன்ட்டு கடவுளை திட்டிட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா ஒண்ணு இல்ல அப்படின்ட்டு உட்கார்றாரு. அப்படி உட்காரும் போது ஹீரோ ஒயின் குடிச்சிட்டு இருக்காரு. கரெக்டா வந்து பார்த்தனா அந்த வீட்டுக்கு ஹீரோவோட தம்பிக்காரனும் தம்பியோட பொண்டாட்டியுமே வராங்க. கரெக்ட் மாட்டோம், கண்டிப்பா குழந்தை கேட்பான், குழந்தைய போய் பார்க்க போறா, தலையிலன்னு தெரிஞ்சதும் நம்ம சாக போறோம் கடவுளே அப்படின்ட்டு கடவுள் மேல திருப்பி வந்து பார்த்தனா கோவப்படுறாரு. இப்போ இவங்க வந்து பார்த்தனா நல்லா பேசிட்டு இருக்காங்க. அண்ணா ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் கேட்கிறப்ப அது கிரண் என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணு இல்ல உங்க அண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் வாங்கினாரு, அந்த டேபிள் உடஞ்சு போயிட்டான், அதனாலதான் மனுஷன் மூஞ்ச தூக்கி வச்சிருக்காரு அப்படின்றப்ப, டேபிள் உடஞ்சதுக்கெல்லாம் ஏன்டா இப்படி பாத்துக்கலாம்டா புர்றா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் அந்த வீட்டுல இருக்கிறவங்க குழந்தைக்கு வாங்கிட்டு வந்து திங்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. நிறைய ட்ரெஸ் இருக்கு, அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு நாளைக்கு என் பையனுக்கு போட்டு நான் அழகு பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோன் அப்படி சந்தோஷப்படுறாங்க. பட் ஹீரோட முகம் ஃபுல்லாவே வந்து பார்த்தோன்னா சோகமா தான் இருக்கு. இப்ப அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ரூம் இருக்கும்ல, அந்த ரூமுக்குள்ள போறாங்க, அந்த ரூமை சுத்தி காட்டுறாங்க. அப்படி பார்க்கும்போது ஹீரோட தம்பியோட பொண்டாட்டி என்ன பண்றாங்கன்னா, இந்த போட்டோ பாருங்களேன், அப்படியே உங்க அண்ணனை புடிச்சு வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாண்டி ஆமா பாக்குறதுக்கே அப்படி இருக்குல்ல அப்படின்றாங்க. இதை நினைச்சு ஹீரோ அழுகிறதா இல்ல சிரிக்கிறதான்னு தெரியாம ஒரு பக்கம் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்புறம் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா சாப்பிடறதுக்காக போறாங்க. ஆனா சாப்பிடறப்ப கூட மட்டும் ஹீரோ ஒரு மாதிரி சோகமா இருக்கான். அத பாக்குற தம்பிக்காரன் என்ன சொல்றான், டேய் உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை, வெறும் 2 லட்சம் தானே, போனா போய் தொலைதுடா, வேணா உனக்கு புதுசாவே வாங்கி தரேன் கப்பலப்படாதடா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ என்ன பண்றானா, சரி சாப்பிட வச்சு செய்வோமேன்ட்டு சாப்பாடு எடுத்து வாயில வைக்கிறான். அப்படி வைக்கும் போது அவன் வாய்க்குள்ள இருந்து வெறும் பிளட்டா வர மாதிரி தெரியுது. பார்த்தா இது ஹீரோட இமேஜினேஷன் தான். அப்படி சாப்பிட்டு இருக்கும் போது இவங்க குழந்தைய பத்தி பேசிட்டு இருக்க, ஹீரோ என்ன பண்றான், எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கிடத்தை விட்டு போயிட்டான். ஆனா தம்பிக்காரனுக்கு மட்டும் அண்ணன் மேல ஏதோ ஒரு சந்தேகமா இருக்கு. அதனால அண்ணன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக பின்னாடியே போறான். ஆனா அண்ணங்காரர் ரூம்குள்ள உட்காந்து அழுதுட்டு இருக்கிறான். பெத்த புள்ளைய ஒரு தத்திரம் பிடிச்ச டேபிள வாங்கிட்டு வந்து அது மேல வைக்க போய் அது புடஞ்சி என் புள்ளை இறந்து போயிட்டு இதை நான் எப்படி சமாளிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, டக்குன்னு தம்பிக்காரன் உள்ள வந்துட்டு, இப்ப என்ன சொன்ன திருப்பி சொல்லு, இப்ப என்ன சொன்ன, டே அண்ணா என்னடா
என்னடா ஆச்சு சொல்றா அப்படின்றப்ப ஹீரோ நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. உடனே தம்பிக்காரன் அந்த தொட்டில படுத்திருக்க அந்த உடம்ப போய் பாக்குறான். அதுல தலை கிடையாது. தலை எங்கடா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அது வந்து பாத்தீங்கன்னா வெட்டப்பட்ட இடத்துல கிடக்குது, அது எடுக்கிறது எனக்கு தைரியம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே ஹீரோ என்ன சொல்றானா, இவ்வளவுதான்டா என் வாழ்க்கை முடிஞ்சு போயிட்டு இதோட நான் போய் சாக போறேன், என் குழந்தை இல்லாத இடத்துல எனக்கு என்னடா வேலை, 20 வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தைடா அப்படின்றப்ப இங்க பாருண்ணா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காத, நடந்தது நடந்து போச்சு, உனக்குன்னு அதுக்கு அடுத்த லைஃப் இருக்குடா, அண்ணி இருக்காங்க, இந்த ஒரு குழந்தை உங்களுக்கு போச்சுன்னா போகட்டும்டா, அடுத்து நிறைய குழந்தை பிறக்குண்டா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ அதுக்கெல்லாம் வாய்ப்புலடா அப்படின்ற கரெக்டா அந்த ரூமோட கதவை யாரோ தட்டுறாங்க. பார்த்தா அன்னி கரிதா. என்னாச்சு என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ கொஞ்சம் பார்த்ததோட கேட்கிறப்ப ஒண்ணு இல்லைங்க, குழந்தை ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருக்கான்ல, பால் கொடுக்கலாம்னு சொல்லி பந்தன்றப்ப உடனே தம்பிக்கார என்ன பண்றேன்னா, நீ இப்பதான் குழந்தைய தூக்கி பார்த்தா அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான், தூங்குற குழந்தைய டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னா போங்க, போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க அப்படின்ட்டு அவங்களை அனுப்பி வச்சுட்டான். இப்ப தம்பிக்கார என்ன சொல்றானா, நீ எப்படியாச்சும் அன்னி கிட்ட இந்த உண்மையை சொல்லித்தான் ஆகணும், சொல்லுனா நமக்கு தாண்டா பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போது இப்ப அந்த வீட்டோட மெயின் டோர் சத்தம் கேக்குது. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த 13 வயசு குட்டி போனதா. உனக்கு என்னடி வேணும் அப்படின்ட்டு ஹீரோன் கேக்குறப்ப அங்கிள் இல்ல அப்படின்றான். அங்கிள் எதுக்கு நீ பாக்கணும் அப்படின்ட்டு கேக்குறப்ப நானும் அங்கிள் லவ் பண்றோம், அவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல நிறைய மெசேஜ் எல்லாம் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லப்போ ஹீரோன் கடுப்பாட்டு டே ஜான் புடிக்கி போல பெல்லபாடா அப்படின்ட்டு கத்துறாங்க. ஹீரோ பெல்ல போறாரு. அப்ப என்னமோ நீ லவ் பண்ற சாட் பண்ற அப்படின்ற என்ன அப்படின்றப்ப அவ ஒரு பைத்திய காரிடி, வெறும் 13 வயசு பொண்ணு, அவ சும்மா விளையாட்டுக்காக சொல்றா, நீ தான் தப்பா எடுத்துக்கிறப்போ அப்படின்னு சொல்லப்போ அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டியை கூட்டிட்டு வந்திருக்கா. அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணுதுன்னா கீழே இறங்குது, கரெக்டா ரத்த வாடைக்கு அந்த தலை இருக்கிற இடத்துல போய் அந்த தலையை கப்புது. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு என்ன பண்றான், பயப்படுறான். டக்குன்னு தம்பிக்காரன் என்ன பண்றான், அந்த தலையை பிடிக்கிறான். இதை யார் யார் பாக்குறாங்கன்னா ஹீரோ, அந்த குட்டி பொண்ணு, தம்பியோட ஒய்ஃப், அப்புறம் தம்பி 4 பேர் மட்டும் தான் பாக்குறாங்க. ஹீரோனுக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஹீரோனோட தம்பியோட ஒய்ஃப் என்ன பண்றாங்க, கொமட்டிட்டு பாந்து எடுக்கிறாங்க. உடனே ஹீரோன் கேக்குறாங்க, என்னது சொல்லு, காட்டு காட்டு அப்படின்றப்ப அனி நான் ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன், பட் நீங்க கோவப்படக்கூடாது, அதே நேரம் நீங்க எந்த ஒரு தவறான முடிவுக்கும் போக கூடாதுன்றப்ப ஹீரோ கிட்ட தம்பிக்காரன் நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். ஹீரோன் அந்த குழந்தையோட உடம்ப பாக்குறாங்க. ஹீரோக்கு எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் எவ்வளவு சாரி கேட்டாலும் அதுக்கு பிரோஜனமே கிடையாது. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தவங்க என்ன நினைச்சாங்க தெரியல, பால்கனில இருந்து அப்படியே கீழே புகுந்து இறந்து போயிட்டாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற ஹீரோப்பும் கொஞ்ச நேரத்திலே அவரும் சூசைட் பண்ணி இறந்து போறாரு. இப்போ அந்த வீட்டை சுத்தி கேட்கப்பட்ட போலீஸ்காரங்க நிக்கிறாங்க. எப்படியா என்ன ஆச்சு, அந்த வீட்டுல 3 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க கேட்கிறப்ப அதுக்கு இன்னொருத்தர் சொல்றாரு, என்ன நடந்துச்சுன்னே தெரியல சார், ஆனா அந்த வீட்டுல இருக்க ஒருத்தவன் காபி டேபிள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான், அவனை ஸ்டேஷன் கூட்டு போனா என்ன தெரிஞ்சிரும் சார் அப்படின்றப்ப சரி அவனை வண்டியில ஏத்துங்க, மீதியை போய் ஸ்டேஷன்ல பாத்துப்போம் அப்படின்ற மாதிரி தம்பிக்காரனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போற மாதிரி காட்டி இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. இந்த